தென்திசை கைலாசம் என்னும் காஞ்சிபுரத்தில் உள்ள கைலாசநாதர் சிவன் கோயிலை காண்போம் வாருங்கள். இக்கோயில் தனித்துவமும் சிறப்புமிக்கதாக விளங்குகிறது. தனித்துவம் என்பது அனைத்து கோயில்களிலும் கருவறையை நாம் நடந்தே தான் சுற்றுவோம். ஆனால் இக்கோயிலில் ஒரு சிறு குகைக்குள் தவழ்வது போல சென்று பக்கவாட்டில் ஒருக்களித்து படுத்தபடியே தான் வெளியே வர வேண்டும். அதுவே புனர்ஜென்மம் என்று அழைக்கப்படுகிறது. புனர்ஜனனி என்பது தாயின் கருவறையிலிருந்து குழந்தை வெளிவருவதை குறிக்கும். தாயின் கருவறையில் இருந்து வெளியே வரும் குழந்தையானது முதலில் தலையையும் பிறகு உடலும் வருவது போல இக்கோயிலில் முதலில் 5 அடி உள்ளே இறங்கி பிறகு கைகளிலும் கால்களிலும் 5 அடி உள்ளே சென்று சிவபெருமான் அருளால் மூலஸ்தானத்தை அடைந்த பிறகு ஜனன வாயில் வரும், அதாவது பிறப்பு வாயில் வரும். பிறப்பு வாயில் என்பது வந்த மரண வாயிலிருந்து 3/4 ஓட்டையே இருக்கும். அந்த ஓட்டையில் நம் உடலை ஒருக்களித்து கைகளாலையும் கால்களாலையும் தவழ்ந்து வெளியே வர வேண்டும். இவ்வாறு வருவது ஒரு தாயின் வயிற்றிலிருந்து குழந்தை வெளிவருவது போல அமைப்பை கொண்டதாகும். அதனாலேயே இக்கோயில் தனி சிறப்புடையது என்பார்கள். இக்கோயிலில் 1300 வருடம் வழிபாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. இக்கோயிலை வெளிப்புறம் இந்திய தொல்துறையினாலும் உள்புறம் பாரம்பரிய குருக்களாலும் பராமரிக்கப்பட்டு வருகிறது. பல்லவர்களின் கற்கோயிலான இக்கோயிலை ராஜசிம்மன் என்பவரால் 685 முதல் 705 வரை கிட்டத்தட்ட 10 வருடங்களாக கட்டப்பட்டுள்ளது. முதலில் ராஜசிம்மரால் தொடங்க வைக்கப்பட்டது. பிறகு 3ஆம் மகேந்திரவர்மனால் முடிக்கப்பட்டது. பிறகு 14ஆம் நூற்றாண்டில் விஜயநகர காலத்தில் சில பகுதிகளில் சேர்க்கப்பட்டு இக்கோயிலை புதுப்பிக்கப்பட்டது. இந்த கோயிலுக்கு வருபவருக்கு மறுபிறவி இல்லையாம். இக்கோயில் தொடக்கத்தில் விமானத்துடன் கருவறையும் தூண்களுடன் கொண்ட மண்டபத்தையும் இந்த இரு கட்டிடங்களை சுற்றி மிக உயரமான மதில் சுவர்கள் காணப்பட்டது. இது பல்லவர்கள் கட்டிய கட்டிடக்கலையிலேயே மிக சிறப்புடையதாகவும் மகாபலிபுரத்தில் உள்ள தர்மராஜ ரதத்தை போன்ற உச்சப்பகுதியை இந்த விமானம் கொண்டது. பிரதான ஆலயத்தை சுற்றி சிறு துணை ஆலயங்கள் உள்ளது. அது ஒவ்வொன்றும் சிறு விமானத்தை கொண்டுள்ளதாகும். கைலாசநாதர் கோயில் மிகவும் அழகுடையதாக தோற்றமளிக்கிறது. அங்குள்ள சிறு ஆலயங்களை ராஜசிம்மனின் பட்டத்தரசியான ரங்கப்பகதியான் என்பவர் கட்டி வைத்தார். ஆலயத்தில் வெளிப்பகுதியில் சிவபெருமானின் அழகிய சிற்பங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அவை யாவை என்றால் தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், உத்வத் தாண்டவர், ஹரிகரர் ஆகிய அழகு முகங்கள் சிற்பமாக அமைக்கப்பட்டுள்ளது. இக்கோயில்களின் முகப்பையில் ராஜசிம்மன் 3வது மகேந்திரவர்மனால் கட்டப்பட்ட சிறு கோயில் உள்ளது. அது சிவபெருமானின் சமயச் சிறப்பும் கலைச்சிறப்பும் கொண்டுள்ளது. இக்கோயில்களின் முக்கிய சிறப்பு அம்சங்களை 3ஐ காண்போம் வாருங்கள். 1. கருவறையில் 16 பட்டை சிவலிங்கம் அழகிய தோற்றத்துடன் காட்சியளிக்கிறது. 2. மூலவர் பின்புற சுவற்றில் எம்பிரான் எழில்வாழ் குழலியோடும் பாலன் குமாரனுடன் சோமஸ்கந்த வடிவில் புடைப்புச் சிற்பமாக காட்சி தருகிறார். காஞ்சிபுரத்தில் அனைத்து கோயில்களிலும் இதை போன்ற அமைப்பை காணலாம். நாரத முனிவர் பூஜித்ததாக கூறப்படும் மூலவரின் சிவலிங்கம் திருமேனி 16 பட்டை கொண்ட லிங்கம் பளபளப்பான கருப்பு கல்லாலான பெரிய சடச திருமேனியுடன் இந்த கோயில் கைலாசத்தை போன்றே சிவன் மட்டுமே உள்ளார். அம்மனும் நவகிரகங்களும் சகதெய்வங்களும் எதுவும் இல்லை. இந்த அழகான சிற்பத்தையே 3வது சிறப்பாக கூறப்படுகிறது. கைலாசம் செல்ல முடியாதவர்கள் இங்கு வந்து மோட்சத்தை பெறலாம். இந்த கைலாசநாதர் கோயிலை ஒருமுறை தரிசிப்பதும் பிற 100 கோயில்களுக்கு சென்று வருவதும் ஒன்றாகும். இந்த கோயில் தொடக்கத்தில் விமானத்துடன் கூடிய கருவறையானது மிகவும் அழகு வாய்ந்ததாக தோற்றமளிக்கிறது. இப்பொழுது தோன்றிய விமான நிலையங்களுக்கு இது ஒரு முன்னுதாரணமாக விளங்குகிறது. நாம் இப்பொழுது காணும் காட்சி மிகவும் அழகாக உள்ளது. சிவபெருமானும் உமையவள் பார்வதியும் சேர்ந்தாற் போல இப்பொழுது நாம் காணும் தோற்றம் மிகவும் அழகு வாய்ந்ததாக தோன்றுகிறது. சிவபெருமானும் உமையவள் பார்வதியும் சேர்ந்தாற் போல அமைப்பை கொண்ட சிற்பங்களாக இருக்கிறது. இச்சிற்பங்களுக்கிடையே ஆங்காங்கே வண்ணப்பூச்சிகள் தோன்றுகிறது.
அக்காலத்தில் வண்ணப்பூச்சிகள் பயன்படுத்தியதாக இதன் மூலம் புலனாகிறது. சிற்பங்கள் ஆங்காங்கே சிதைவுற்று இருந்தாலும் ஒவ்வொரு சிற்பங்களை பார்க்கும் பொழுது உயிருள்ள சிற்பத்தை போன்றே வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதுவே பல்லவ கால ஓவிய சிற்பங்களுக்கு புகழ்மிக்கதாக விளங்குகிறது. அடுத்த சிறப்பு என்னவென்று பார்த்தால், பல்லவ கால ஓவியங்கள் பிரதான ஆலயத்திலும் சரி, அதை சுற்றியுள்ள சிறு ஆலயங்களுக்குள் சுமார் 1300 வருடத்திற்கு மேற்பட்ட பல்லவ கால ஓவியங்கள் அமைந்துள்ளன. இவற்றில் குறிப்பிடத்தக்க ஒன்று சிவனுக்கும் பார்வதிக்கும் நடுவில் கந்தர் உள்ள காட்சியாகும். கிபி 14ஆம் நூற்றாண்டில் விஜயநகர அரசர் குமார கம்பனர் காலத்தில் புதிய ஓவியம் தீட்டப்பட்டு இருப்பதாக கருதப்படுகிறது. இவையே இரு அடுக்கு ஓவியம் என்று அழைக்கப்படுகின்றனர். பல்லவர் ஓவியங்களை அறிஞர் தூப்ரா என்பவர் கிபி 1931 கண்டுபிடித்தார். இவை எல்லாமே தனி சிறப்புடன் விளங்குகிறது. ஒவ்வொன்றும் ஒரு சிறப்பை உணர்த்துகிறது. இக்கோயில்களில் தோன்றும் ஒவ்வொரு தூண்களும் உச்சி முதல் அடிவரை முழு கருங்கல் கற்களால் செதுக்கப்பட்டதாகும். ஆலயம் செல்லும் அன்பர்கள் இக்கோயிலை கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடம். இக்கோயிலில் பிரதான விழாக்கள் என்னவென்று பார்த்தால் மகா சிவராத்திரி மற்றும் பிரதோஷம் ஆகும். இக்கோயில் காலை 6 மணி முதல் 10 மணி வரையிலும் மாலை 5 மணி முதல் 8 மணி வரையிலும் திறந்திருக்கும். இந்த கோயிலுக்கு செல்லும் வழித்தடத்தை கூகுள் மேப்பை லொக்கேஷன் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனாக கொடுத்திருக்கிறேன். நீங்கள் அதை கண்டு இந்த கோயிலுக்கு சென்று விட்டு வரலாம். இந்து சமய கோயில்களிலே இது மிக சிறப்புடையதாக விளங்குகிறது. ஒவ்வொரு சிவபக்தனும் சென்று பார்க்க வேண்டிய முக்கிய கோயில்களிலும் இதுவும் ஒன்று. இதை போன்ற ஆன்மீக வீடியோக்களை பார்ப்பதற்கு என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்தால்தான் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோ போடுவதற்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இதை போன்ற வீடியோக்கள் அல்லாமல் நம்ம வீட்டிற்கு தேவையான யூஸ்ஃபுல்லான வீடியோவை நாங்கள் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். எங்கள் யூடியூப் சேனலில் போய் பாருங்கள். 90% நாங்கள் யூஸ்ஃபுல்லான வீடியோ போடுறோம். சில பேர் நீங்கள் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் வீடியோ போட்டால் நல்லாயிருக்கும்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக நாங்கள் ஒரு 10% என்டர்டெயின்மெண்ட் வீடியோவும் போடுறோம். நீங்கள் பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த காஞ்சி கைலாசநாதர் கோயிலை உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ போய் பார்த்துடுங்க. இக்கோயில் ரொம்ப விசேஷமான கோயில் மட்டுமில்லாமல் ரொம்ப பழமையான கோயிலும் கூட. உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குமோ இந்த கோயிலை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகே வீவர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.